ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம 29 படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்குறோம். 29 தியேட்டரில் இந்த படம் வந்தப்போ நான் அந்த படத்தை வந்து போயிட்டு வந்து பார்க்கல. இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தேன். இந்த படத்தை ஏன் வந்து விமர்சனம் பண்ணணும் அவ்வளோ நல்லா இருக்கணும் அப்படின்னா, நல்லாலாம் வந்து கிடையாது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மட்டமான ஒரு குப்பை படம் தான். ஆனால் விமர்சனம் பண்ணணும்னு தோணுச்சு. இல்லைனா இது மாதிரி இன்னும் நிறைய குப்பை படத்தை எடுத்து தள்ளுவாங்க. இது மாதிரி 2 விமர்சனத்தை பார்த்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணுவாங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த விமர்சனமே வந்து பண்ணுறேன். இல்லைனா இப்போதைக்கு இந்த விமர்சனம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையே வந்து இல்லை. 29 ரத்னகுமார் எடுத்திருக்க படம். இதுக்கு முன்னாடி மேகதமன் ஒரு படம் வந்து எடுத்திருந்தாரு. லோகேஷ் கனகராஜ் கூட நிறைய படங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. வந்து பெரிய டைலாக் ரைட்டர்லாம் சொல்லுவாங்க. இந்த படத்தை டைலாக்லாம் வந்து பண்ணியிருக்காரு. அது ஆக ஓகன்னு கூட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் காசை கொடுத்து இன்ஸ்டாகிராமில் வந்து அடிச்சு நொறுக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் எந்த ஒரு டைலாக்மே வந்து ரசிக்கும்படியாக வந்து இல்லை. மட்டமான டைலாக் தான் வந்து ரத்னகுமார் வந்து படத்தை வந்து போட்டிருக்காரு. இந்த 29 படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி எல்லாம் பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா அந்த படத்தில் கதையும் ஒன்றும் உருப்படியாக இல்லை, ஸ்க்ரீன் பிளே உருப்படியாக வந்து இல்லை. அதாவது இஷ்டத்துக்கு ஒரு படம் எடுப்பாங்க. நம்ம எவ்வளோ படங்கள் வந்து பார்க்குறோம், அதில் எப்போ சில படங்கள் வந்து வரும். அது வந்து அந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து எடுத்து அடிச்சு தள்ளியிருப்பாரு. அதாவது ஒரு தெளிவான கேரக்டரைசேஷன் இருக்காது, ஒரு தெளிவான கதை இருக்காது, ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து இருக்காது. படம் ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இன்னொரு இடத்துக்கு நீட்டாக வந்து போகாது. போட்டு சொதப்பி வச்சு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் வந்து பண்ணி வச்சிருக்காரு படத்துல. அதுவும் எவ்வளவோ படங்களை பார்த்ததை வந்து அப்படியே எடுத்து வச்சிருக்காரு. அப்புறம் ரீசெண்டாக எந்தெந்த படங்கள்லாம் எந்த ஜென்ரில் வந்து ஹிட் ஆச்சோ அதே மாதிரி ஒரு ஜென்ரியை பிடிச்சிக்கிட்டு அந்த படங்கள் என்னெல்லாம் இருந்துச்சு, ஏன் வந்து எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பண்றது. இதெல்லாம் தான் இந்த படத்தை வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. படத்தில் எப்பவுமே எந்த ஒரு படமாக இருந்தாலும் லாஜிக் வந்து இருக்கணும், ரியாலிட்டி இருக்கணும். ரியாலிட்டி இல்லைன்னா கூட வந்து பரவாயில்ல, படத்தில் லாஜிக் இருக்கணும். ஒரு கதையை எடுத்துட்டிங்கன்னா அது முக்கிய கதையாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணி கடைசி வரைக்கும் அதை பார்க்குற மாதிரி வந்து கொண்டுட்டு போகும். ஆனால் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரத்னகுமார் வந்து பண்ணவே வந்து இல்லை. இது வந்து லவ் படம்னு சொல்லிட்டாங்க. இது லவ் படம் தான். அப்போ லவ் படம்னா ஹீரோ ஹீரோயின் எப்படி லவ் பண்ணுறாங்க, எதனால லவ் பண்ணுறாங்கிற விஷயங்கள்லாம் வந்து இருக்கணும். இன்னைக்கு லவ் படம் வந்து ஜெயிச்ச படங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் அந்த லவ் போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நீட்டாக வந்து இருக்கும், நல்லா வந்து இருக்கும். அதனால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து அடைஞ்சிருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனே இந்த படத்தில் இல்லை. சரின்னு ஒரு சீன் வந்து காட்டுறாங்க, 2 பேரும் சந்திச்சுக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஷாட்டில் வந்து 2 பேருக்கு லவ் வந்துருது. எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுங்கிறது எந்த ஒரு சீன்ஸுமே வந்து இல்லை. இப்படி எடுத்தால் எப்படி அந்த படம் நம்மளோட கனெக்ட் ஆகும்? அப்புறம் ஒரு லவ் படம் எடுத்தோடனே சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன? 2, 3 சீன்ஸ் வந்திருக்கும், மாண்டேஜ் சாங் வந்திருக்கும். அது போல தான் வந்து போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பிரச்சனை வந்து 2 பேர் பிரிய போகிறாங்க, கடைசி வந்து சேர போகிறாங்க. அதுக்குள்ளே ஹீரோ வந்து போயிட்டு பெரிய ஆளாகிட்டு வந்துருவார். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுடேட்டட் ஸ்டோரி தான். புதுசாலாம் வந்து இந்த படத்தில் எதுவுமே வந்து கிடையாது. சரி, அவுடேட்டட் ஸ்டோரியாக கூட இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணி அதை பார்க்க வச்சிருக்கலாம். ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா வந்து பண்ணல. நான் தான் பெரிய டைலாக் ரைட்டர்னு நினச்சிக்கிட்டு அங்கங்கே ஏதோ சொல்லி வந்து ஒரு டைலாக் வந்து போட்டிருக்காரு. ஆனால் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் நல்லா இல்லை. படத்தில் ஓரளவுக்கு நல்லா இருந்தது வந்து பார்த்தோம்னா அது பிஜிஎம் சாங்ஸ் தான். மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி ஓகே வந்து இருந்துச்சு. மற்றபடி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லை. கண்டிப்பாக நீங்கள் ஓடிடியில் பார்க்குறப்போ ஓட்டி தான் பார்க்குற மாதிரி இந்த படம் வந்து இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பார்க்கவே முடியாது. இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருக்கும் படம் அது பாட்டுக்கு. கொஞ்சோண்டு கூட 0.5% கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் லாஜிக்னு ஒன்றே வந்து இருக்காது. இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸருக்கெல்லாம் காசை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நல்லா இல்லாத படத்தெல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி வந்து ஓட்ட பார்க்குறாங்க. அது மாதிரி தான் வந்து இந்த படத்துக்கு பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் நம்பிட்டு இந்த படத்தை பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு படம் நல்லா இல்லைன்னு தான் தோணும். ஆனால் தோணாலுமே அப்போ எல்லாருமே நல்லா இருக்கு சொல்கிறாங்களா, படம் நல்லா இருக்கு போல சொல்லிட்டு நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிங்க. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த படம் வந்து எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. இந்த படத்துக்கு என் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 1.5. ரத்னகுமார்லாம் படமே எடுக்க வேணாம், சும்மா இருந்தாலே வந்து போதும். அது வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே வந்து நல்லது. தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.